ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெய்லி ஒரு தகவல். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வேப்பிலையின் பயன்கள் குறித்து தான் பார்க்க போகிறோம். என்னென்ன பயன்கள்லாம் அதில் அடங்கியிருக்கு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை பேமோட் அப்ளிகேஷன். பேமோட் அப்ளிகேஷனில் கிராசரி ஐட்டம்ஸ், ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ், மென்ஸ் அண்ட் உமன்ஸ் அக்சசரிஸ், டெய்லி நீட்ஸ் போன்ற எண்ணற்ற பொருட்கள் அடங்கியுள்ளது. உங்களுக்கு தேவையான பொருட்களை குறைவான விலையில் இங்கு வாங்கிக் கொள்ள முடியும். இந்த அப்ளிகேஷனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். டவுன்லோட் பண்ணி பயனடைங்க காய்ஸ். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு கப் வேப்பிலையை வெந்நீரில் கொதிக்க விட வேண்டும். அந்த நீரை நீங்கள் தலைக்கு குளிக்கும் போது ஷாம்பு தேய்த்த பிறகு அந்த நீரை பயன்படுத்தி குளித்து வந்தால் பொடுகு தொல்லை மற்றும் முடி பிரச்சனை விரைவில் குணமாகும். இதனை வழக்கமாக்கி கொண்டு ஆரோக்கியமான கூந்தலை பெறுங்கள். அதே போல வேப்பிலை வேக வைத்த தண்ணீரை எடுத்து தலைமுடிக்கு ஸ்ப்ரே பாட்டில் மூலம் டோனர் போல பயன்படுத்தி ஸ்ப்ரே செய்து சிறிது நேரம் மசாஜ் செய்யுங்கள். அதன் பிறகு அரை மணி நேரம் கழித்து தண்ணீரால் தலையை அலசுங்கள். பொடுகு தொல்லை மாயமாய் மறைந்துவிடும். வாரத்துக்கு 2 நாட்கள் வீதம் இதை கடைபிடித்தால் மிக அதிக பலன்களை பெறுவீர்கள். வேப்பிலை உங்கள் இரத்தத்தை சுத்தப்படுத்த உதவும். எனவே நீங்கள் தினமும் 2 முதல் 3 வேப்பிலைகளை தண்ணீரில் கலந்து வெறும் வயிற்றில் உட்கொண்டால் அது உங்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்த உதவும். நீங்கள் விரும்பினால் அதில் சிறிது தேன் சேர்த்து குடிக்கலாம். இது உங்கள் ஹார்மோன் அளவை கட்டுப்படுத்தவும் உதவும். காலையில் எழுந்ததும் வேப்பங்கொழுந்து அல்லது பூவினை சிறிது வாயில் போட்டு மென்று சாப்பிடலாம். இது வயிற்றில் உள்ள புழுக்களை நீக்கும், குடலில் உள்ள கெட்ட பாக்டீரியாவை அடித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை மேம்படுத்தும். ஆணி நோய்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் வேம்பு பயன்படுத்தப்படுகிறது. பாதிக்கப்பட்ட பகுதியில் ஒரு நாளைக்கு பல முறை வேப்ப எண்ணெய் பூசி வந்தால் விரைவில் ஆணி நோய் குணமாகும். அது மட்டுமின்றி தோல் நோய் தொற்றுகளை குணப்படுத்தவும் உதவுகிறது. சரும அரிப்பு, சர்க்கரை நோயாளிகளுக்கு காலில் வரும் குழிப்புண்களுக்கு என்னதான் மருந்து போட்டாலும் சரியாவதில்லை. ஆனால் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மிகச்சிறந்த தீர்வாக வேப்பிலை இருக்கும் என்பதை நிறைய பேர் உணர்வதில்லை. வேப்பிலையில் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் உள்ளது. இது தசை மற்றும் மூட்டு வலியை நீக்க உதவுகிறது. இது மூட்டுகளில் வீக்கி இருக்கும் பகுதிக்கு சிகிச்சை அளிக்க உதவுகிறது. ஒரு கப் தண்ணீரில் இலைகளை வேக வைக்கவும், அதை வடிகட்டி குளிர்விக்கவும். கீழ்வாதம், மூட்டு வலி மற்றும் வீக்கத்தை குறைக்க 1 மாதத்திற்கு ஒரு நாளைக்கு 2 முறை குடித்து வரவும். பாதிக்கப்பட்ட மூட்டுகளில் வேப்ப எண்ணெயை வைத்து மசாஜ் செய்யலாம். மூட்டு வலி இருக்கின்றவர்கள் முடக்கத்தான் இலையோடு சேர்த்து வேப்பிலையும் சேர்த்து அரைத்து முழங்காலில் பற்று போட்டு வர மூட்டு வலி குணமடையும். வேப்பிலைகள் உங்கள் சருமத்தை ஈரப்பதமாக்கி மென்மையாகவும் மிருதுவாகவும் மாற்ற உதவுகிறது. இதில் உள்ள பூச்சி எதிர்ப்பு பண்புகள் முகப்பரு காரணமாக ஏற்படும் வடுக்கள் மற்றும் தோல் நிற மாற்றத்தை குறைக்க உதவும். வேப்பிலைக்கு முகப்பருவை குணப்படுத்தும் பண்பும் உண்டு. வேப்பிலையின் சாற்றை பருவில் தடவினால் முகப்பரு மறைந்து சருமம் மென்மையாகும். இது போன்ற பயனுள்ள வீடியோவை பார்க்க டெய்லி ஒரு தகவல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே உள்ள பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க கைஸ். பாய்.